வணக்கம் மக்களே. இப்போ டிவி கேக்கா பத்னி அக்கா ஒரு அக்கா வீடியோ ஒன்று பார்த்தேன். ஐயோ பார்த்தோன்னே எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. அப்படியே அறிவு காதுலையும் வாயிலையும் மூக்குலையும் சூத்துலையும் அப்படியே வளைஞ்சு ஓடுது. 8%ல இருந்து 4%. கொஞ்சமாவது டீசெண்டா பேச கத்துக்கிறீங்களா? நீங்களாம் அரசு நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எங்க அண்ணன் ஹிஸ்டரியில வந்துட்டாரு. உங்களால ஒரு ஹிஸ்டரி தான் படைக்க முடியல. இப்படி ஒரு அரசியல்வாதி இருந்தாங்களாவது இருக்கணும்ல. இந்த போலீஸ்ல இவங்களை நம்பாதீர்கள், இவரு மாதிரி வராதீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ போடுவாங்கல்ல, அது மாதிரி அரசியல்வாதி ஆகணும்னா இந்த மாதிரி ஒரு ஆள் வரவே கூடாது அப்படிங்கிறதுக்கு உங்க போட்டோவை போடலான்னு. ஆறா ஓடுது. வேணுங்கிற வாங்கி டிவி கட்சியில் இருக்கவங்க வாங்கி கொஞ்சம் குடிங்கடா, அறிவு வரும். நான் தக்க கூதிமவ சீமான் அண்ணன் மேடை கட்ட அண்ணன் நாகரிகம், மேடை நாகரிகம் உங்களுக்கு பேசவே தெரியாது. இப்ப உங்க அண்ணன் வாயில நல்லா வந்துரும். நானே அதுக்கு பேர் என்ன? உன் கட்சியில இருக்க பூரா பாலியல் கட்சியில பொம்பளை பிள்ளை வீடியோ எல்லாம் வச்சிருக்கேன். அதெல்லாம் அரசியல் நாகரிகமா இல்ல எப்படி அரசியல் இருக்குதுவா? ஏய், நீ எல்லாம் வாய திறக்கலாம். வண்டியில போகும்போது டிராபிக்கை ஃபாலோ பண்ணணும். ஒழுங்கா டிராபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாம நெடுக பேசிக்கிட்டே வீடியோ போட்டுக்கிட்டே நீ வண்டி ஓட்டிட்டு போறேன்னா நீ எவ்வளவு தக்குறி முடியாது இருப்ப. அரசியல் சீமானன் நடத்துறியா? உங்க அண்ணன் சரித்திரம் படைச்சிட்டாரு. என்ன சரித்திரம் படுத்துறா? நீங்க சரித்திரத்துல வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்டி போய் 2500 ரூபாய் காசு போடுறேன், ஜிலிண்டர் கொடுக்குறேன், கோயாவுக்கு சிலுக்கு வாங்கி தரேன், சிலுக்கு பட்டு வாங்கி தரேன்னு பிராடு புதியா சொல்லி இருக்க சின்ன பிள்ளைங்களுக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சு விட்டு வாய் மயிறு. ஏண்டியா 4 புருஷன் வச்சுக்கிருந்தா தப்பு இல்ல, 4 பொண்டாட்டி வச்சுக்கிருந்தா தப்பு இல்லைன்னு சொல்ற தக்குறி கூட்டம் நீ. 1000 பேர் 1,00,000 பேர் பார்க்க பேட்டி கொடுக்குற நாய் நீங்க எல்லாம் பேசலாம் கட்சியில இருந்து. சீமான் அதாவது பிரபாகரன் சார் பேரையும் அசிங்கப்படுத்துறாங்க, ஊரே சிரிக்கலாம். சார் யாரு, தலைமை யாரு தெரியாது, தக்குறி முண்டை நீ. உனக்கு புருஷன் யாரு, கள்ள புருஷன் யாருன்னே தெரியாது. கூட மட சாட்டி சேர்த்து படுப்போ போலையே. என்னடி இது பொழப்பு? அரசியல் பேசணுங்கிறக்கா இஷ்டபுத்திக்கெல்லாம் பேசக்கூடாது. என்ன அப்புறம் நாங்க இஷ்டபுத்தி பேசணும்னு வச்சுக்கோ, உனக்கு எரியும், கீழே வெடி கொண்டு வச்ச மாதிரி எரியும். அரசியல் கருத்தியலா பேசு. என்ன நொன்ன மாதிரி கூத்தியா கட்சி நாங்க வச்சிருக்கல, சரியா? கூத்தியா சொல்லி கட்சி ஆரம்பிச்சு நாங்க வரல. நாங்கெல்லாம் தெளிவா அரசியல் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். நாங்க இருக்கோங்கிறதுக்கு எங்களுக்கு வரலாறு சொல்லுவோம். நீங்க என்ன கேடு கட்ட அரசியல் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கீங்கிறது உலகத்துக்கு தெரியும். நீங்க எல்லாம் வாய் மேல திறந்துக்கிட்டு வீடியோ போடுற வத்தா இதோட நிப்பாட்டி இல்லைன்னு வச்சுக்கவேன். காரி துப்பிட முறை புள்ளைய ஒழுங்கா வளர்க்க பாரு. உன்ன மாதிரி தருதலையா வளர்க்காம, சரியா? கட்சிக்கு பேச வந்துட்டா கிறுக்கு முண்டை படி.